சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன். லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி போகிறது கிடையாது. நம்ம ஒவ்வொரு வயசை கடக்கும் போதும் பலவிதமான மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ படிப்பு நன்றாக வருமா வராதா, வருமானம் எப்படி இருக்கும், வேலை நல்லா அமையுமா, தொழில் செய்யலாமா, குழந்தை பாக்கியம் இருக்கா, திருமணம் எப்போ நடக்கும், கடன் சுமை குறையுமா, சொந்த வீடு அமையுமா, ஸோ கணவன் மனைவி எந்த மாதிரி அமைவார்கள், உறவுகளோட உங்களுடைய நெருக்கம் எப்படி இருக்கும், ஸோ ரொம்ப கஷ்டமாகவே லைஃப் போயிட்டுருக்கு, எப்போ இந்த லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும், ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியாதா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வழியாகத்தான் நடக்கும். அதாவது நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வழியாகத்தான் நடக்கும். அந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தான். ஸோ நடக்கிற அத்தனை விஷயமே நல்லதாக இருந்தாலும் சரி, தீமை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தசாபுக்தி மாற்றத்தால் தான் உங்களுக்கு அத்தனை விஷயமுமே நடக்கும். ஸோ அப்படி பார்க்கையில் எந்த வயதில் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் மூலமாக அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை முறையில் ஒத்துப்போகிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய ராசி பலன் அப்படின்றத பார்ப்பீங்க. கடக ராசி தான், ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக நடக்காது, சரிங்களா? அப்போது ஜாதக ரீதியாகவும் இந்த பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு ஒத்துப்போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கேது திசை பலன்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ந்து பதிவை பாருங்கள். கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 17 வருட புதன் திசைக்கு அப்புறமா வர்றது தான் இந்த கேது திசை. ஸோ ஞானக்காரகன் கேது. இந்த கேது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்மளை தனிமைப்படுத்தும். அதே மாதிரி வேலைகளில் தடையை தர்றது, புரியாத ஒரு பயத்தையும் விரக்தியையும் கொடுக்கறது, ஸோ அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். ஆனால் கேது ஏதாவது ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட இருந்து பறிக்கிறார் அப்படின்னா அதை விட பெரிய விஷயத்த உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல சனி திசை, அடுத்து புதன் திசை, மூன்றாவதாக வர்றது தான் இந்த கேது திசை. அதாவது ஒரு 36 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய திசையாக இருக்கும். நான் ஆண்டுகளை முழுமையாக கணக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ 36 வயதுகளில் இந்த கேது திசை வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முன்ன கூட வந்துடும். 25 வயசுகள்லேயும் வரலாம், 30 வயசுகள்லேயும் வரலாம், சரிங்களா? பூசம் நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேது திசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 7 வருடம். ஸோ இந்த தருணம் அப்படின்றது ஒருத்தர் லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அந்த மிடில் ஏஜில் வரக்கூடிய ஒரு திசாவாக இருக்கும். ஸோ இந்த தருணத்தில் இந்த கேது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வெட்டி விட்டுரும். ஸோ கேது அப்படின்றது பிரிக்கக்கூடியது, கட் பண்ணக்கூடிய விஷயம், கத்திரிக்கோள் கேது. அப்போது உங்களுக்கு யாராவது தேவையற்ற உறவுகள், உங்களை நிந்திக்கக்கூடிய உறவுகள், இல்லை போலி நண்பர்கள் யாராவது உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா ஸோ அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் உங்களுடைய உறவுகளை கட் பண்ணும், பிரிச்சிடும். ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இதனால் உங்களுக்கு சரியான மனவேதனை அப்படின்றது இருக்கும். பட் ஆனால் கேது திசை முடிவில் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நன்மையான விஷயமா தான் இருக்கும். மாதிரி கேதுவை பொறுத்த வரைக்கும் திடீர்னு சடனாக ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர். ஸோ எந்த ஒரு திட்டமுமே இல்லாமல் திடீர்னு ஒரு சொத்து வாங்கிறது, இல்லை எதிர்பாராத ஒரு பெரிய பதவி உயர்வுகளை எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த கேது. ஸோ இதுதான் கேது உன்னுடைய சூட்சமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூச நட்சத்திரத்தோட 4 பாதங்களுமே பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் வரும். மன ரீதியான மாற்றங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். டிப்ரெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் ஆன்மீக ரீதியிலான தேடல் உங்களுக்கு இருக்கும். கற்பனை திறன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், தியானத்தில் ஈடுபடுறது, ஆன்மீக விஷயங்கள் ஒரு நாட்டம் அதிகரிக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ரகசியங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும். 5ஆம் இடத்துலலாம் ஒருத்தவங்களுக்கு கேது இருக்குது அப்படின்னா இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கனவுகள் எல்லாம் கூட இவங்களுக்கு அடுத்த நாள் நடக்க போகிற ஒரு விஷயத்தை காட்டி கொடுத்து விடும். அதாவது மறைபொருள் விஷயம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரகசியங்களை கற்றுக்கிறது, மந்திர வித்தைகள் கற்றுக்கிறதுலாம் கூட ஆர்வம் வந்துடும். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியிலான அந்த ஸ்லோகங்கள் படிக்கிறது, சமஸ்கிருதம் படிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிடுவாங்க. வேலை தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, வேலையில திடீர் மாற்றங்கள் அப்படின்ற விஷயம் இருக்கும். இடமாற்றம் இருக்கும். எதிர்பார்த்த சம்பளம் அந்த இடத்துல கிடைக்காது. நம்ம வந்து நெறைய சம்பாரிக்க வேணாம். ஆனா, எங்கேயாவது போய் நிம்மதியா ஒரு வேலை இருந்து அதில சம்பாரிச்சா போதும். அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்துரும். ஸோ, அந்த சமயம். உடல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி இருக்கிறது. அதே மாரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறது. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தருணத்தில வரக்கூடிய அந்த வியாதி அப்படின்றது டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ, அந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கும். தனிமைய விரும்பி இருப்பாங்க. ஸோ, கூட்டமா எல்லாரோடையும் சேர்ந்திருக்கிறத விட, அமைதியா எங்கேயாவது போய் தனிமையா உட்காந்துக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைய பத்தி நீங்களே யோசிச்சு ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்குவீங்க. ஸோ, இது மாதிரி எல்லாம் இந்த கேது தரும். பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேது திசையில ஆடம்பர செலவுகள் பண்ண மாட்டீங்க மெயினா. ஒரு சிலருக்கு வருமானம் தடைபட்டாலும், வரக்கூடிய பணத்தை வந்து தேவையற்ற செலவுகளை வந்து நீங்க பண்ண மாட்டீங்க. இப்போ கேது பகவானை பொறுத்தவரைக்கும் 3, 6, 11ஆம் இடங்கள்ல இருக்கக்குள்ள உங்களுடைய லக்னங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார். பொதுவாகவே கேது 3, 6, 11 என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்கள்ல இருக்கிறது அப்படின்றது தான் நல்லது. இப்போ 12 லக்னங்கள்ல நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, நம்ம கேதுவிற்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கிடையாது. இந்த இடங்கள்ல இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு கடுமையான பலன்கள் அப்படின்றது இருக்காது கேதுவால. இதுல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனோம் அப்படின்னா, 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பார்த்தீங்கன்னா, புத்திரதோஷம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நெறைய பேருக்கு குழந்தை இருக்கும். அதெல்லாம் பத்தி கவலைப்படவே தேவையில்ல. இந்த 5ஆம் இடத்துல கேது இருக்கிற ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மந்திர சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இல்லன்னா விசித்திரமான ஒரு கலைத்திறமை இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ 9ல கேது இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுடைய ஆசி அதிகமாக இவங்களுக்கு கிடைக்கும். கோவில்களுக்கு தானம் செய்றது பிடிக்கும். கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்றது அப்படின்றது இவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். கேது பார்த்தீங்கன்னா, எந்த கிரகத்தோட சேர்ந்தாலுமே, அந்த கிரகத்தோட சக்திய வந்து சுருக்கிடுவாரு. இப்ப செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கு அப்படின்னா, செவ்வாய் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு அதிரடியான கிரகம். ரொம்ப அவசரமா செய்றது, கோபப்படுறது இந்த தன்மை எல்லாமே செவ்வாய்க்கு இருக்கும். அதே மாதிரி அதிகார தன்மையை தரக்கூடிய கிரகம் இல்லைங்க. அப்ப அது அத்தனையுமே அப்படியே டம்மி பண்ணிடுவாரு கேது. செவ்வாயுடைய என்ன காரகத்துவங்களோ அது எல்லாத்தையுமே அப்படியே சுருக்கி விடுவார் கேது. இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா, கோபம் வரக்கூடிய ஒரு கிரகம் தான். செவ்வாயோட கேது சேருது அப்படின்னா, நியாயமான விஷயங்களுக்கு கோவப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கேது திசையில தான் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ 7, 1ல கேது சம்மந்தப்பட்டிருக்குள்ள திருமணம் தள்ளி போறது, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நெருக்கமா வந்து தட்டி போற விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி இப்போ 8ஆம் இடத்துல கேது இருக்கக்குள்ள நெறைய உடல் ஆரோக்கிய பிரச்சனையை குடுத்துரும். வேலை மாற்றத்தை குடுக்கும். வேலை இழப்பை குடுக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் 2ஆம் இடத்துல கேது இருக்கக்குள்ள ஃபேமிலில யார்கிட்டயுமே பேசாம இருந்தா நல்லாருக்கும். இல்ல ஏதாவது வாய் தகராறு வர்றது மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். கேது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பாதிப்ப தராருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தருணத்தில நீங்க விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணுங்க. பக்கத்துல எந்த பிள்ளையார் கோவில் இருந்தாலுமே நீங்க போயிட்டு வரலாம். ஏன்னா கேதுவினுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் தான். ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா, விநாயகர் பாடல்களை கேட்கறது அப்படின்றது உங்களுக்கு நன்மையான விஷயத்தை தரும். அதே மாரி இந்த கேது திசை நடக்கக்குள்ள சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு போயிட்டு விநாயகர் வழிபாடு பண்றது, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுறது, சிதற தேங்காய் உடைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அந்த கடுமையான பாதிப்புகள்ல இருந்து உங்களுக்கு குறைக்கும். ஸோ மனசு ஒரு மாதிரி நல்லாருக்கும் நிம்மதியா. அதே மாதிரி கேதுவுக்கு உகந்த தானியம் அப்படின்னு பார்த்தோம்னா கொள்ளு. செவ்வாய்க்கிழமையிலயோ, இல்ல ஞாயிற்றுக்கிழமைகளிலயோ கொள்ளு தானம் செய்யறது அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இல்லன்னா கொள்ளு சாதம் கூட செஞ்சு நீங்க தானமா குடுக்கலாம். நாய்களுக்கு உணவு வைங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்றது ஒரு சிறந்த விஷயம் தான். அது எந்த திசையாக இருந்தாலும் அது செய்யறது அப்படின்றது உங்களுக்கு லைஃப்க்கு ஒரு நல்ல விஷயம் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில ஒரு மௌனத்த கடைபிடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ தினமும் 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களை வந்து நீங்க தவிர்க்கிறது அப்படின்றது நல்லது. ஸோ ரொம்ப கடுமையா உங்களுக்கு கேது பிரச்சனை குடுக்குறாரு அப்படின்னா, நான் சொன்ன இந்த விஷயத்த எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த கடுமையான பாதிப்புகள் அப்படின்றது ஓரளவு உங்களுக்கு குறையும்.